கார்டு மாதிரி ஆதார் கார்டு மாதிரி இந்த ரேஷன் கார்டு இந்தியா முழுக்க ஒரே ரேஷன் கார்டை கொடுக்க போறாங்க. இப்ப ரேஷன் கார்டை வாங்கியாச்சு. நீ போய் பீகார்ல போய் பொருள் வாங்க போற மாட்ட, ஆந்திரால பொருள் வாங்க போற மாட்ட, நான் போய் பீகார்ல போய் நிக்க போறேன் கடையில மாட்டேன். அப்ப யாரு பொருள் வாங்குவா? எவன் வேணாலும் எங்க வேணாலும் பொருள் வாங்க தெரியாது. ஆனா வடநாட்டுக்காரன் பூரா தமிழ்நாட்டு பொருள் வாங்குவான். ஏற்கனவே 1 கோடி பேர் உள்ள வந்திருக்கான். வந்தவன் பூரா தனியா வந்தான். வந்தவனுக்கு முத பிரச்சனை என்ன பிரச்சனை? சோத்து பிரச்சனை. சாப்பாடு சரியா கிடைக்க மாட்டேங்குது. அப்ப முதல்ல அதை தீர்க்கணும். அதனால நம்ம ஐயா மோடி என்ன பண்ணாரு? கழிவறையில உட்கார்ந்துருக்கும் போது கனப்பொடியில் அவருக்கு இந்த சிந்தனை வந்திருக்கு. நம்ம புலிகேசி மாதிரி வந்த உடனே என்ன பண்ணிட்டாரு? முதல்ல உன் சோத்து பிரச்சனை சரி பண்றேன். தமிழ்நாட்டுக்காரன் எப்படி எனக்கு ஓட்டு போட போறது இல்ல, ஓட்டு போடாத அவனுக்கு ரேஷன் பொருள் கிடைச்சானே கிடைக்கலன்னு முதல்ல நீ போய் அதை கைப்பத்து அப்படின்னு சொல்லி இந்த ரேஷன் கார்டை கொடுத்து வடநாட்டுக்காரன் முதல்ல தனியா வந்தான். இப்ப இந்த ரேஷன் கார்டை வாங்கிட்டு குடும்பம் குட்டியோட வருவான். பானிபூரி போடவன் வந்தவன், இந்த ரயில்வே வேலைக்கு வந்தவன், போஸ்ட் ஆபீஸ் வேலைக்கு வந்தவன் தனித்தனியா வந்துட்டு இருந்தாங்க. இப்ப குடும்பமா சாரசாரியா இறங்க போறாங்க. அதை பத்தி நமக்கு என்ன இருக்கு? ஒரே ரேஷன் கார்டு கொடுத்தானே, ஒரே ஆதார் கார்டு கொடுத்தானே, நம்ம ரேஷன் பொருட்கள் அவன் வாங்கிட்டு போனா நமக்கு என்ன? நம்ம பட்னியா கிடந்து செத்தா நமக்கு என்ன? நமக்கு 9 மணி ஆனா ஆண்டவர் லூசிபாவா அபிராமியா, கவினுக்கும் அவனுக்கும் காதலா, இவனுக்கும் அவனுக்கும் காதலா, 2 பேரும் சேர்ந்தாங்களா சேர மாட்டாங்களா, இல்ல அந்த பிள்ளையோட சோக கதை என்ன? இதைத்தானே பிக் பாஸ் மூலமா நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதை விட்டு தேவையில்லாம தங்க தமிழ்ச்செல்வன் அதிமுக சேர்ந்த நமக்கு என்ன? நந்தினியை கைது பண்ணா நமக்கு என்ன? ஒரே ரேஷன் கார்டு போட்டு தமிழ்நாட்டை நாசமாக்க நமக்கு என்ன? அணுவுடைய புதைச்சா என்ன, புதைக்கலாம் என்ன? ஹைட்ரோ கார்பனை எடுத்தானே எடுக்காட்ட என்ன? பிக் பாஸ் முக்கியம். டைம் ஆயிடுச்சு, போய் பிக் பாஸ் பாருங்க. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ வழி